ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் நான் ஒரு தகவல் படித்தேன். அந்த எஸ்கிமோக்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எஸ்கிமோக்கள் அப்படிங்கிற இனூட்டுங்கிற ஜனங்களுக்கு கோபமே வராதாம். கோபம் இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோபப்படுறதுன்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியாது. கோபம் வராமல் வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படின்னு அவங்க குழந்தைகள்லேருந்தே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பற்றி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கோவப்பட மாட்டாங்களாம். அதை அடுத்தாப்பில் எப்படி முன்னெடுத்து செல்லலாம், கோபம் இல்லாமல் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களாம். இவங்க கொஞ்ச நாள் அந்த பழங்குடி ஜனங்களோட போய் இருந்திருக்காங்க. பல நேரங்களில் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருமா அவங்க பண்ணுற விஷயங்களை பார்த்துட்டு. அப்போல்லாம் அவங்க இவங்களை விட்டுட்டு தனியாக இருக்க விட்டுட்டு போயிடுவாங்களாம். அடுத்த நாள் தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்களாம். இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மரியாதையாக எல்லாரையும் நடத்தினாங்க. அவங்க எப்படி கோவப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த அந்த ஜனங்களுடைய பார்வையில் கோபங்கிறதும் ஒரு தப்பான விஷயம், ஒரு பெரிய குற்றம் அப்படி மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. உண்மையில் கோபங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஒரு நிமிஷத்தில் என்ன வேணால் செஞ்சிடும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷ ஆத்திரத்தில் நடந்த கொலைகள் நிறைய, ஒரே ஒரு நிமிஷ ஆத்திரத்தில் நடந்த குற்றங்கள் நிறைய. அந்த அளவுக்கு கோபம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பானது. நம்மளுடைய புத்தியை கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோபம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம யாருமே இல்லை. ஆனால் கோபத்தை குறைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. கோபமாக இருக்கிற நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள், அதனால் வர்ற விளைவுகளை பார்க்கும்போது இந்த கோபத்தை விட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம் நினைக்க தான் செய்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காரில் போயிட்டே இருக்கார். காரில் இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் ஒரு கேசட்டை போட்டு, கொஞ்சம் காலம் முன்னாடி சரியா, கேசட்டை போட்டு கொஞ்சம் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரை ஓட்டிக்கிட்டு இருந்த இவர் என்ன பண்ணார், என்ன குவாலிட்டி பாட்டு இது, குவாலிட்டியே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த இதை திறந்து கேசட்டை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எறிஞ்சிட்டார். அதை கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஷாக். அந்த ஒரு நிமிஷ கோவத்தில் அவர் பண்ணின தப்பு என்ன, அங்கே இருந்த யாரையுமே அவர் நினைக்கலை. அவங்களோட கேசட்டு அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட, பாட்டு குவாலிட்டி நல்லா இல்லை, இதை எடுத்துகிட்டு வேறு போடுறேன்னு சொல்லியிருக்கலாம். எடுத்து வச்சுட்டு வேறு போட்டிருந்துருக்கலாம். இத்தனை சாய்ஸ் இருக்கும்போது அவர் அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் என்ன பண்ணார், தூக்கி வெளியே எறிஞ்சிட்டார். ஓடுற காரில் வெளியே எறிஞ்சிட்டார். முடிஞ்சு போச்சு அன்னையோட அந்த கேசட் இல்லையா? கோபம் மனுஷ கோபம் உறவுகளை ரொம்ப ரொம்ப மோசமாக பாதிக்குது. திரும்ப நம்ம சாரி கேட்கலாம், ஆனால் எந்த சாரியும் அந்த நடந்து போன அழிவை ரீபில்டு பண்ணாது. பேட்ச் ஒர்க் பண்ணும், ஆனால் அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நடந்த விஷயத்தோடைய விளைவு மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும். யாராலையும் அதையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. இந்த ஜனங்கள்லாம் எப்படி காலம்பூரா கோபம் இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியலை. முடிஞ்சால் நாமளும் அதை படிக்க முடியுமா அவங்கக்கிட்ட இருந்துன்னு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைப்போம். கோபம் இல்லாத வாழ்க்கை நம்ம ஒரு வேளை தோற்று போன மாதிரி கூட நமக்கு ஃபீலை கொடுக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய நன்மைக்காக, பிறருடைய நன்மைக்காக கொஞ்சமாச்சும் நாம் நம்முடைய கோபத்தை குறைக்க பார்ப்போம்.